வணக்கம் மக்களே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில உள்ள பார்ட் 15 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு ரொம்ப டிஃபரெண்டான மற்றும் முக்கியமான கணக்குகள்லாம் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு என்ன ஃபார்முலாலாம் தேவையோ அந்த ஃபார்முலா மட்டும் ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து கணக்குல வரும். சரிங்களா? சரி, கூட்டு வட்டி முறையில ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்க அப்படின்னா அமௌண்ட் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா A equal to P into 1 plus R by 100 to the whole power n. சரிங்களா? தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா நம்மளுக்கு என்னதுங்க, அமௌண்ட் மொத்த தொகை, P அப்படின்னா பிரின்சிபல் அசல். சரிங்களா? சரி இருக்கட்டும். R அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம், N அப்படின்னா வருடம், அதாவது இயர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த ஃபார்முலா பொறுத்தளோட N அப்படிங்கிறது வருடத்தை குறிக்கும். சரிங்களா? சரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது அமௌண்ட் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? சரி, கூட்டு வட்டி எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அமௌண்ட்ல இருந்து, சரிங்களா, அதாவது மொத்த தொகையில இருந்து நீங்க அசலை கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், கூட்டு வட்டி கிடைச்சிரும். சரிங்களா? ஆண்டிற்கு ஒரு முறைன்னு கொடுத்துறாதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். அப்படி இல்ல கொஸ்டின்ல எதுவுமே கொடுக்கல, கூட்டு வட்டி முறையில் சொல்லிட்டு கூட்டு வட்டின்னு சொல்லி காமனாக கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளுக்கு இந்த ஃபார்முலா, அதாவது A equal to P into 1 plus R by 100 to the whole power n இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். சரிங்களா? காலாண்டுக்கு ஒரு முறையோ அரையாண்டுக்கு ஒரு முறையோ கணக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தெளிவா கொடுத்துருவாங்க. சரிங்களா? கூட்டு வட்டின்னு காமனாக கொடுத்துட்டாங்கனாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். அப்படி இல்ல ஆண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா A equal to P into 1 plus R by 100 to the whole power n அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். சரிங்களா? இது அமௌண்ட் மொத்த தொகைக்கான ஃபார்முலா மட்டும் தான். கூட்டு வட்டி கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், அமௌண்ட்ல இருந்து அசலை கழிச்சோம்னா நம்மளுக்கு கூட்டு வட்டி கிடைச்சிரும். சரிங்களா? சரி, இப்ப டைரக்டா கணக்குள்ள போயிரும். A sum becomes 4,500 after 2 years and 6,750 after 4 years. At compound interest, find the sum. அதாவது கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 4,500 ஆகவும் 4 ஆண்டுகளில் 6,750 ஆகவும் கிடைக்கிறது எனில் அந்த தொகை யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 குரூப் 2 தேர்வுல, குரூப் 2A தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி, கொஸ்டின்ல என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? கூட்டு வட்டி முறையில தான் வந்து நாங்க கணக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே கொடுத்துறாங்க. சரிங்களா? இதுல இருந்து நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? சரி இருக்கட்டும். கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகை இருக்குது. சரிங்களாங்க? ஒரு தொகை இருக்குது. அந்த தொகை என்னவாக மாறுதா, ஒரு பிரின்சிபல், ஒரு அசல் இருக்குது. சரிங்களாங்க? அந்த அசல் என்னவாக மாறுதா, 2 வருஷம் கழிச்சு ஒரு தொகையாக மாறுது. சரிங்களா? மொத்த தொகையாக மாறுது. சரிங்களா? ஒரு அசல் தான், அந்த தொகைன்னு கொடுத்திருக்கிறது இந்த இடத்துல அசல். சரிங்களா? அந்த அசல் தான் 2 வருஷம் கழிச்சு என்னவாக மாறுது, 4,500 ரூபாயாக மாறுது. சரிங்களாங்க? சரிங்களா? சரி இருக்கட்டும். மற்றும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அதே அசல், அதே அந்த தொகை தான் 4 வருஷம் கழிச்சும் ஒரு மொத்த தொகையாக மாறுதான். அது என்ன, 6,750. சரிங்களா? கடைசி என்ன கேட்டாங்க, அந்த தொகை யாது, அந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்களா? சம்மன் கொடுத்துருக்காங்க. சம்னா என்னது, பிரின்சிபல் தான். சரிங்களா? சரி இருக்கட்டும். எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறையா, அரையாண்டுக்கு ஒரு முறையா, காலாண்டுக்கு ஒரு முறையா, எப்போ வட்டி கணக்கிடுறாங்கிறது கொடுக்கல, காமனா கூட்டு வட்டின்னு கொடுத்துறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், A equal to P into 1 plus R by 100 to the whole power n அப்படிங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ இதை யூஸ் பண்ணி, அதாவது இந்த n equal to, அதாவது 2வது வருஷத்துல அமௌண்ட் வந்து 4,500 ரூபாயா இருக்கு இல்லையா, அதை இந்த ஃபார்முலா அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா? நம்மளுக்கு பிரின்சிபல் கொடுக்கல, அதான் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கல. சரிங்களா? அந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ அதாவது 2 வருஷமாக இருக்கையில அமௌண்ட் நம்மளுக்கு என்னது, 4,500 ரூபாய். சரிங்களா? அப்போ அமௌண்ட், அதாவது P, அதாவது பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இன்டு 1 plus R நம்மளுக்கு கொடுக்கல, டிவைடட் பை 100 to the whole power, அதாவது n என்ன கொடுத்துருக்காங்க, 2 வருஷமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ n equal to 2 வருஷமாக இருக்கையில அமௌண்ட் மொத்த தொகை என்னவாக இருக்குதா, 4,500 ரூபாயாக இருக்குதா. சரிங்களாங்க? சரிங்களா? இதை நான் 1ன்னு வச்சுக்கிறேன், ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களாங்க? சரி இருக்கட்டும். ரெண்டாவதா, அதாவது 4வது வருஷத்துக்கும் ஒரு தொகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் இந்த ஃபார்முலால அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி வச்சுக்கோம். சரிங்களாங்க? சரி, அப்போ P நம்மளுக்கு கொடுக்கல, அதான் கண்டுபிடிக்க போறோம். இன்டு 1 plus R by 100, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கல. என்ன கொடுத்துட்டாங்க, 4வது வருஷமாக இருக்கையில ரூபாய், அதாவது அமௌண்ட் என்னவாக மாறுதா, 6,750 ரூபாயாக மாறுது. சரிங்களா? அப்போ n-க்கு பதிலாக இங்க 4 ஈக்குவல் டு ஃபார்முலா தான் போடுறேன். சரிங்களா? n-க்கு பதிலாக 4 இன்டு அமௌண்ட்க்கு பதிலாக என்ன பண்ணணும், 6,750 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சரிங்களா? இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களாங்க? சரி இருக்கட்டும்.
இதே மாதிரி தனிவட்டிலே ஒரு சம் பார்த்துருப்போம் சரிங்களா, அங்க என்ன பண்ணுவோம் கழிச்சு போடுவோம் சரிங்களா. இது கூட்டு வட்டி என்பதனால என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணி போடுவோம் சரிங்களா. நம்மளுக்கு அசல் தான் என்ன பண்ணணும், அசலை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களாங்க. அப்போ நான் ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன் பாருங்களேன். இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன் 1 நான் எடுத்துக்கிட்டுமா, ஈக்குவேஷன் 1 நாலும் எடுத்துக்கோங்க, ஈக்குவேஷன் 2 நாலும் எடுத்துக்கோங்க சரிங்களா. நம்மளுக்கு என்னதான் தேவை, அசல் தான் தேவை சரிங்களா. நம்மளுக்கு அசல் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 1 + r/100 to the whole square இந்த மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மதிப்பை வலது பக்கம் கொண்டு வந்துட்டு அதுக்கு நமக்கு ஈஸியாவே பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாமாங்க, அசல் கண்டுபிடிச்சிடலாமாங்க. அதுதான் பண்ண போறோம் சரிங்களா. அப்ப ஈக்குவேஷன் 1ல மட்டும் தான் நம்ம எடுத்து பண்ணணுமா, 1 + r/100 to the whole square-க்கு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சு இத கொண்டு வர முடியுமான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. 1 + r/100 to the whole power 4க்கும் நீங்க வேல்யூ கண்டுபிடிச்சு அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி திரும்ப நீங்க அசல் கொண்டு வரலாம். அது என்னதுக்குங்க, நமக்கு சின்ன நம்பர் இருக்குல, தேவையில்லாத விஷயம் சரிங்களா. அதனால 1 + r/100 to the whole square-க்கே நம்ம கண்டுபிடிப்போம் சரிங்களா. to the whole power 4னா அது பெருசா இருக்குன்னா நம்ம சின்ன நம்பருக்கே கண்டுபிடிப்போம் சரிங்களா. அப்போ நம்மளோட எய்ம் இப்போ என்ன, நமக்கு புரிஞ்சிச்சு. நம்மளோட எய்ம் என்ன, 1 + r/100 to the whole square கண்டுபிடிக்கணும், அதான் எய்ம் சரிங்களா. இது கூட்டு வட்டி என்பதனால என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தனி வட்டில ஒரு சம் பார்த்திருப்போம் சொன்ன மாதிரி தான். ஆனா கூட்டு வட்டி என்பதனால என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணி போடுவோம் சரிங்களாங்க. சரி என்ன பண்ணனும்னு கேட்டிங்கன்னா 4 வருஷத்துக்குள்ள தான் 2 வருஷத்தால டிவைட் பண்ணனும் சரிங்களா. சரி 4 வருஷத்துக்குள்ள என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், p * 1 + r/100 to the whole power 4 = 6750 அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 4 வருஷத்தை 2 வருஷத்தால p * 1 + r/100 to the whole square = 4500 நம்ம மேல வச்சிருக்கோம் இல்லையா, அதால டிவைட் பண்ணனும் சரிங்களாங்க. அதாவது ஈக்குவேஷன் 2 ஐ ஈக்குவேஷன் 1 ஆல டிவைட் பண்ணனும் சொல்ல வரேன் சரிங்களா. 4 வருஷத்தை 2 வருஷத்தால டிவைட் பண்ணனும் சொல்ல வரேன் சரிங்களா. சரி இருக்கட்டும், அப்ப டிவைட் பண்ணிடுவோமாங்க. p * 1 + r/100 to the whole power 4 = 6750 சரிங்களா. டிவைடட் பை ரெண்டு பக்கமும் சரிங்களா, டிவைடட் பை p * 1 + r/100 to the whole square இந்த டிவைடு கீழே 4500 சரிங்களா. சரி இப்ப பாருங்க, இந்த அசலை நம்ம கழிச்சுக்கலாம் சரிங்களாங்க. அசல் ஒண்ணுதான், 2வது வருஷத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகையும் 4வது வருஷத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகையும் தான் வேற சரிங்களா. அசல் சேம் தான், அப்ப ரெண்டு அசலையும் நம்ம கழிச்சுக்கலாம் சரிங்களாங்க. டிவைடுக்கு மேல 1 + r/100 to the whole power 4 இருக்கு, டிவைடு கீழே 1 + r/100 to the whole square இருக்கு சரிங்களா. அடிமானம் சமமாகத்தான் இருக்கு, டிவைடுக்கு மேலே டிவைடு கீழே அடிமானம் சமமாகத்தான் இருக்கு. 1 + r/100 தான் இருக்கு சரிங்களா, மேலே கீழே 1 + r/100 தான் இருக்கு. பவர் மட்டும் தான் வேரி ஆகுது சரிங்களா. அப்ப இப்படி இருந்தா நம்ம இத கழிச்சுக்கலாமா, அங்க பவரை கழிச்சுக்கலாமா, 4 - 2 போட்டுக்கலாமா, எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அடிமானம் சமமாக இருந்து பவர் மட்டும் டிஃபரண்டா இருந்துச்சுன்னா, டிவைடுக்கு மேலையும் கீழையும் அடிமானம் சமமாக இருந்து பவர் மட்டும் ரெண்டுத்துக்கும் டிஃபரண்டா இருந்துச்சுன்னா நம்ம எப்படிங்க எழுதிக்கலாம், ஃபார்முலா என்னது, a * m - n இதுதான ஃபார்முலா. அப்ப என்ன பண்ணிக்கலாம், 4ல இருந்து 2 கழிச்சு எழுதிக்கலாம். இங்க m இருக்க இடத்துல, அதாவது a இருக்க இடத்துல தான் 1 + r/100 இருக்கு, a இருக்க இடத்துல 1 + r/100 இருக்கு, m இருக்க இடத்துல 4 இருக்கு, n இருக்க இடத்துல 2 இருக்கு. அப்போ 4ல இருந்து 2 கழிச்சுக்கலாமா, இந்த ஃபார்முலா படி சரிங்களா. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபார்முலா சரிங்களா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதையும் கழிச்சுக்கலாம். அப்ப கடைசி நம்மளுக்கு என்ன ஆயிரும், 2 ஆயிரும் சரிங்களா. பவர்ல 2 ஆயிரும். அப்ப கடைசியா நம்மளுக்கு 1 + r/100 to the whole square கிடைச்சிருச்சு. என்னன்னு கிடைச்சிருக்கு, 6750 by 4500 கிடைச்சிருக்கு. அதுதான் நம்ம கொண்டு வரணும் மேல பேசிக்கிட்டு இருந்தோம். அவ்வளவு கதையும் சொன்னது என்னத்துக்கு, இந்த 1 + r/100 to the whole by 100 to the whole square கண்டுபிடிக்க சரிங்களா. அதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுல கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல கொண்டு போய் இந்த 1 + r/100 to the whole square சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அசல் மதிப்பு கிடைச்சிடும் சரிங்களா. இதை நான் அழிச்சுக்கிட்டுமாங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கு சரிங்களா. சரி இப்போ ஈக்குவேஷன் 1ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதான் சரிங்களா. அப்போ ஈக்குவேஷன் 1 என்னது, p * 1 + r/100 to the whole square-க்கு பதிலாக கீழே நம்ம கண்டுபிடிச்சிருக்க அந்த மதிப்பு போட்டுக்கலாம். என்னது, 6750 by 4500 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் சரிங்களா. இதுக்கு பதிலா போட்டுக்கலாமா, இந்த மதிப்புக்கு பதிலா போட்டுக்கிட்டுமா, நான் இன்ட்டு 6750 divided by 4500 சரிங்களா, ஈக்குவல் டு 4500 அப்படி போட்டுக்கோங்க சரிங்களாங்க. இப்போ p நம்மளுக்கு அசல் தான் தேவை, அப்ப அசலை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா மதிப்பையும் இடது பக்கம் கொண்டு போயிடும் சரிங்களா. இது கோடு போட்டுக்கிட்டா சரி போடாச்சு. அப்போ p ஈக்குவல் டு 4500 6750 divided by 4500 வலது பக்கம் போவேல என்னவாக மாறும், தலைகீழாக மாறும் சரிங்களா. அப்போ 4500 divided by 6750 மாறும் சரிங்களா. சரி இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கிடுவோமா, ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 9 5 45 2 சேவரை அப்படி போட்டுக்கோங்க. 1 5 5 மிச்சம் 1 இருக்கும், 17 இருக்கும். அப்போ 3 5 15 மிச்சம் 2 25 இருக்கும், 5 × 5 25 சரிங்களா. சரி அப்போ திரும்பியும் இங்க 3 5 சரிங்க 2 5 10 மிச்சம் 3 இருக்கும் 35, 7 5 35 சரிங்களா. இங்க 9 5 45 சேவரை அப்படி போட்டுக்கோங்க. சரி அப்போ
9 27 சரிங்களா. ஓர் 9 9 சைவரை அப்படி போட்டுக்கோங்க. ஓர் 3 3 இங்க 3 × 3 9 சைவரை அப்படி 2 சைவரை அப்படி போட்டுக்கோங்க. கடைசி என்ன கிடைச்சிருக்கு p = 300 × 10 கிடைச்சிருக்கு. 300 × 10 எவ்வளவு 3000 சரிங்களா. அப்ப அசல் நமக்கு எவ்வளவு 3000. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிருமா? அடுத்த கணக்கும் மேல பார்த்தா அதே கதை தான் சரிங்களா. அந்தோணி ஒரு தொகையை கூட்டு வட்டி வீதத்தில் வங்கியில் முதலீடு செய்கிறார். 3 வருட முடிவில் 6690 மற்றும் 6 வருட முடிவில் 10,035 கிடைக்கும். எனவே அவர் முதலீடு செய்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி மேல பார்த்த மாதிரி அதே மாடல் தான் சரிங்களா. ஒரு அசல் இருக்குதுங்க. அந்த அசலை அந்தோணி என்ன பண்றாராம், ஒரு பேங்க்ல கொண்டு போய் கூட்டு வட்டி முறையில இன்வெஸ்ட் பண்றாராம் சரிங்களா. முதலீடு பண்ணிடுறாரு சரிங்களா. சரி இருக்கட்டும். அந்த தொகை என்ன ஆகுதான் 3 வருஷம் கழிச்சு அந்த அசல் என்னவாக மாறுதான் ஒரு தொகையாக மாறுது. அந்த தொகை என்ன 6690 மாறுது சரிங்களா. சரி இருக்கட்டும். மற்றும் 6 வருஷத்தோட முடிவுல அந்த தொகை எவ்வளவாக அதாவது அந்த அசல் என்னவாக மாறுதோ ஒரு தொகையாக மாறுது. அந்த தொகை எவ்வளவு 10,035 சரிங்களா. சரி இங்கேயும் கூட்டு வட்டி முறைன்னு காமனாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது a = p × 1 + r/100 இதான ஃபார்முலா. சரி இப்போ கொடுத்திருக்க எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் சரிங்களாங்க. அதாவது p நம்மளுக்கு நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். அதான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சரி இருக்கட்டும். × 1 + r/100 r நம்மளுக்கு கொடுக்கல, அதனால சப்ஸ்டிட்யூட் பண்ணல. to the whole power வருஷம் வந்து 3 வருஷமாக இருக்கேல அமௌண்ட் வந்து 6690 சரிங்களா. அப்போ n = 3 ன்னு போடாச்சு. அப்போ அமௌண்ட் நமக்கு என்னது 6690 சரிங்களா. சரி இருக்கட்டும். 6 வருஷத்துக்கும் எழுதிக்கிறோம் சரிங்களா. p × 1 + r/100 to the whole power n க்கு பதிலாக 6 வருடம் 6 வருடமாக இருக்கேல அமௌண்ட் நமக்கு என்னது 10,035 சரிங்களா. இத ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன், இது ஈக்குவேஷன் 2 ன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் 1 + r/100 to the whole cube தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. அதுக்கு தான் ஃபர்தரா மூவ் பண்ண போறோம் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணனும், அதாவது 6 வருஷத்துக்குள்ள தான் 3 வருஷத்தால டிவைட் பண்ண போறோம் சரிங்களா. அதாவது ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 ஆல டிவைட் பண்ண போறோம் சரிங்களா. சரி இப்போ டிவைட் பண்ணிரோமா. p × 1 + r/100 to the whole power 6 = 10,035 சரிங்களா. எதால டிவைட் பண்ணனும் ஈக்குவேஷன் 1 ஆல டிவைட் பண்ணனும் சரிங்களா. அப்ப p × 1 + r/100 to the whole square சாரிங்க whole cube டிவைட் கீழ என்ன பண்ணனும் 6690 சரிங்களா. சரி போட்டாச்சு. அப்போ திரும்ப இங்க எப்படி இருக்கு p அசல், அதாவது அசல் வந்து சேம் தான் சரிங்களா. அசல் எப்பவுமே சேம் தான் சரிங்களா. அசல் அதாவது 3வது வருஷத்துல தான் அமௌண்ட் மாறுது, 6வது வருஷத்துல அமௌண்ட் மாறுதே தவிர ஒரே அசலுக்கு தான் வந்து வருஷமா மாறுது சரிங்களா. வருஷத்துக்கு வருஷம் டிஃபரெண்ட் ஆகுது சரிங்களா. ஆனா அசல் சேம் தான் சரிங்களா. சரி அப்ப ரெண்டு அசலையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ டிவைடுக்கு மேலே கீழே அடிமான சமமாக இருக்குது, பவர் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம் பவரை கழிச்சுக்கலாம். மேல தான் பார்த்தோம் a/m/a/n = a/m - n அப்படி சொல்லிட்டு போட்டுக்கலாம். மேல தான் பார்த்தோம். அப்போ 6ல இருந்து 3 கழிச்சோம் அப்படினா திரும்ப நமக்கு 3 தான் கிடைக்கும் சரிங்களா. அப்ப இது ஃபுல்லாவே கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 1 + r/100 to the whole cube ஓட மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 10,035/600 சரிங்க 6690 அப்படி சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. இப்போ இதுல கொண்டு ஈக்குவேஷன் 1ல கொண்டு நமக்கு கிடைச்ச வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதான் சரிங்களா. சரி கிடைச்சிரும். அப்போ p * கோட் போட்டுக்கிட்டா p × 1 + r/100 to the whole cube க்கு பதிலாக நம்ம என்னதான் கண்டுபிடிச்சு வச்சிருப்போம் 10,035/6690 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஈக்குவல் டு 6690 சரிங்களா. ஈக்குவேஷன் 1ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுதோம். இந்த மதிப்புக்கு பதிலாக தான் நம்ம கண்டுபிடிச்சதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் சரிங்களா. கீழ பாருங்க அதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 10,035/6690 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் சரிங்களா. சரி இப்போ p மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லா சாரிங்க இடது பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லா மதிப்பையும் வலது பக்கம் கொண்டு போயிருங்க சரிங்களா. அப்போ இங்கிட்ட எழுதிக்கிட்டுமா அங்க கேன்சல் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, இங்கிட்ட எழுதிக்கிறேன். அப்போ p மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லா மதிப்பையும் வலது பக்கம் கொண்டு போறோம் சரிங்களா. இப்போ வலது பக்கம் யாருக்குமே என்ன மதிப்பு இருக்கு 6690 இருக்கு சரிங்களா. 6690 அப்ப 10,035/6690 வந்து வலது பக்கம் போவேல தலைகீழாக மாறும் சரிங்களா. அப்ப திரும்ப என்னவாக மாறும் 6690 டிவைடட் பை 10,035 அப்படி சொல்லிட்டு மாறிடும் சரிங்களா. சரி இப்போ கேன்சல் பண்ணுவோமா இதை. அப்போ 2 10 சைவரை அப்படி போட்டுக்கிறேன். அப்போ திரும்ப சைவர் 3 சைவர் போட்டதுக்கு அடுத்து 5 கீழே இறங்கினா 35 இருக்கும். 7 5 35 சரிங்களா. சரி இங்கே கேன்சல் பண்ணுவோம். 1 5 5 மிச்சம் 1 இருக்கும் 15 16 இருக்கும். 3 5 15 மிச்சம் 1 இருக்கும் 19 இருக்கும். திரும்ப 3 5 15 அப்போ 4 இருக்கும் 40 இருக்கும். 8 5 35 சரிங்க 40 சரிங்களா. சரி இருக்கட்டும். திரும்ப 3வது வாய்ப்பால கேன்சல் பண்ணுவோம் சரிங்களா. 3 6 3 6 3 × 3 9 சைவர் அப்படி போட்டுக்கோங்க. இங்க 6 3
18 சரிங்களா, மிச்சம் 2 இருக்கும், 20 இருக்கும், திரும்ப 6 3 18, மிச்சம் 2 27 இருக்கும், 9 3 27 சரிங்களா. சரி திரும்ப 3 வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணுவோம். 3 6 3 6 3 3 9 சரி, 4 3 12 மிச்சம் 1 திரும்ப 13 இருக்கும், 4 3 12 மிச்சம் 1 18 இருக்கும், 6 3 18 சரிங்களா. சரி திரும்பியும் கீழே திரும்ப 3 வாய்ப்பாடுல போட முடியாது. சரி ஓர் 221 சாரிங்க ஓர் 223 223 ஓர் 223 223 சைவரா அப்படி போட்டுக்கோங்க சரிங்களா. சரி கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 10 × 446 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. 10 × 446 எவ்வளவு 4460 அப்படிங்கறத சரியான. அப்ப அசல் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 4460 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிருமா. அடுத்த கணக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான கணக்கு சரிங்களா. என்ன கொடுத்திருக்காங்க, there is 60% increase in an amount in 6 years at simple interest, then the compound interest of 12,000 after 3 years at the same rate is. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி வீதத்தில் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இங்க தனி வட்டி பத்தி கொடுத்துட்டாங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலாவை ஒரு சின்ன ரீகேப் போட்டுக்கிறேன் சரிங்களாங்க. சரி தனி வட்டிக்கு அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க PNR/100 இதான ஃபார்முலா. சரி இருக்கட்டும். அப்போ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது P+SI, அதாவது மொத்த தொகை நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், அதாவது அசலையும் வட்டியையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மொத்த தொகை அமௌண்ட் கிடைக்கும் சரிங்களா. சரி அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாவை இதே ஒரு சின்ன ஜஸ்ட் ரீகேப் சரிங்களா. சரி இருக்கட்டும். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்களோ இது ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2022 குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படி எழுதிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி விதத்தில் 6 ஆண்டுகளில் 6% அதிகரிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. ஒரு அசல் இருக்குது, அந்த அசல் அவங்க என்னதெல்லாம் கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட அசல்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அது தனி வட்டி வீதத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல சரிங்களா. தனி வட்டி வீதத்துல 6 ஆண்டுகளுக்கு n = என்ன கொடுத்துட்டாங்க, n = 6 ஆண்டுகள்ல என்ன செய்தான் 6% அதிகரிக்கிறதா சரிங்களா. இந்த அமௌண்ட் அதாவது இந்த பிரின்சிபல் தான் என்னதான் ஒரு குறிப்பிட்ட வட்டி, அதாவது ஒரு ரேட் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு வட்டி வீதத்துல 6 ஆண்டுகள் கழிச்சு 60% அதிகரிச்சு ஒரு தொகையாக மாறுதான், ஒரு அமௌண்ட் மொத்த தொகையாக மாறுதான் சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. ஒரு அசல் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் அதாவது தனி வட்டியில தான் கணக்கிடுறாங்க சரிங்களா. அந்த அசலானது 6 வருஷம் கழிச்சு என்னவாக மாறுது 60% அதிகரிச்சு ஒரு தொகையாக மாறுது சரிங்களா. ஒரு மொத்த தொகையாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துறாங்க சரிங்களா. சரி இருக்கட்டும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. அதே வட்டி வீதத்துல சரிங்களா. இங்க வட்டி வீதம் நம்மளுக்கு என்னன்னு தெரியல சரிங்களா. இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தது நம்மளுக்கு என்னதுக்கு வட்டி வீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சரிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு சரிங்களா. அதாவது இந்த தனி வட்டியில என்ன வட்டி போட்டாங்களோ அதே வட்டி வீதத்துல 12,000க்கு 3 வருஷத்துக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், தனி வட்டி முறையில எவ்வளவு ஹான் வட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க, வட்டி வீதம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம், அதே வட்டி வீதத்துல 12,000 ரூபாய் அப்படிங்கிற அசலுக்கு 3 வருஷம் கழிச்சு n = 3 3 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களாங்க. கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. சரி இருக்கட்டும். முதல்ல என்ன பண்ணணும், ஒரு அசல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களா சொல்லிட்டாங்க சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட அசல்னு அவங்களாவே சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போ நான் அந்த அசலை ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட அசல்னு சொல்லியிருக்காங்க, நான் அந்த அசலை 100 ரூபான்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. நீங்க நான் 100 ரூபா தான் எடுக்கணுமா, அந்த அசலை 100 ரூபா தான் எடுக்கணுமா அப்படின்னு கிடையாது சரிங்களா. நீங்க உங்க இஷ்டம் போல 50 ரூபானாலும் எடுத்துக்கோங்க, 200 ரூபானாலும் எடுத்துக்கோங்க, 1000 ரூபானாலும் எடுத்துக்கோங்க, 1,00,000 ரூபானாலும் எடுத்துக்கோங்க சரிங்களா. அசலை நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி ஒரு குறிப்பிட்ட அசல் அவங்க கொடுத்துருக்கிறதுனால ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி நான் 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. அந்த குறிப்பிட்ட அசலானது n = 6 ஆண்டுகள்ல 60% அதிகரிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களாங்க. இங்க பாருங்க, இந்த அசல் தான் என்னது 100 ரூபா சரிங்களா. அசல் தான் 100 ரூபா சரிங்களா. அத நான் 100% வச்சுக்கிறேன் சரிங்களா. 100% அந்த அசலை வச்சுக்கிறேன் சரிங்களா. அந்த அசல் 6 வருஷம் கழிச்சு n = 6 வருஷம் கழிச்சு அந்த அசல் என்னவாக அதிகரிக்கிறது 100 அதாவது 60% அதிகரிக்கு சரிங்களா. அதாவது இந்த 100% இருந்தது 60% அதிகரிச்சு 6 ஆண்டுகள் கழிச்சு 160% ஆகிறது அப்படின்னு சொல்றேன் சரிங்களா. இதுல என்ன ஆகுது, இந்த 6 வருஷத்துல இந்த 100% இருந்த அந்த அசல்ல
60% அதிகரிக்கிறது சரிங்களா, 60% அதிகரிக்கிறது, அதான் எழுதியிருக்கேன் சரிங்களா. அப்போ அந்த 60% அதிகரிச்சதுக்கு அடுத்து, அதாவது அசல் இருந்ததுதான் 160% அதிகரிச்சு ஒரு தொகை, மொத்த தொகையாகத்தான் மாறி இருக்கும் சரிங்களா. அந்த தொகை என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. 100% இருந்து 160% ஆன அந்த மொத்த தொகை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. அப்போ நம்ம கிராஸ் மல்டிபிளிகேஷன், அதாவது நேர்விதம் எதிர்விதம் கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும். அப்போ 100 ரூபாயாக இருக்கிற 100% அப்படின்னா 160% அதிகரிச்சிருக்கு. அப்போ அமௌண்ட் என்னவாக தான் இருக்கும், அதிகரிச்சிருக்கும் சரிங்களா. அமௌண்ட் அதிகரிச்சிருக்கும் சரிங்களா. அப்போ இங்கேயும் அதிகரிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணும், கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணும் சரிங்களா. கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணா நம்மளுக்கு அமௌண்ட் கிடைச்சிரும் சரிங்களா. சரி, அப்போ கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 100 இன்ட்டு 160 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அப்போ 100 மட்டும் ஏயை மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா மதிப்பையும் இடது பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 100 மட்டும் இடது பக்கம் கொண்டு போகணும் சரிங்களா. அப்போ 100 இன்ட்டு 160 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு ஏ சரிங்களாங்க. அப்போ ஒரு 100 கேன்சல் ஆயிரும். அப்போ மொத்த தொகை 6 ஆண்டுகள் கழிச்சு நம்மளுக்கு மொத்த தொகை எவ்வளவு கிடைச்சிருக்கு, 160 ரூபா கிடைச்சிருக்கு சரிங்களாங்க. அமௌண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. நம்மளுக்கு என்ன தேவை, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் தேவை சரிங்களா. இது அசல் தான் அப்படிங்கறத மறந்துடாதீங்க சரிங்களா. அசல் தான் அப்படிங்கறத மறந்துடாதீங்க சரிங்களா. சரி இருக்கட்டும், நம்ம அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தேவை சரிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தேவை. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா போட்டா நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், SI ஈக்குவல் டு PNR/100, PNR/100 அப்படிங்கிற ஃபார்முலா போட்டா தான் நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரி, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல அசல் தெரிஞ்சிருச்சு. அசல் எவ்வளவுங்க, 100 ரூபா அப்படிங்கிறது தான் அசல் சரிங்களா. P தெரிஞ்சிருச்சு. N அப்படிங்கிறது 6 வருஷம் தெரிஞ்ச விஷயம் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியலையே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சாதானே எல்லா மதிப்பையும் இடது பக்கம் கொண்டு வந்து ரைட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லா மதிப்பையும் இடது பக்கம் கொண்டு வந்து எடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணுமே. என்ன பார்த்தோம், அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம், A ஈக்குவல் டு P பிளஸ் SI சரிங்களா. அப்போ இங்க நம்மளுக்கு அசல் 100 ரூபான்னு எடுத்திருக்கோம், அமௌண்ட் 160 ரூபான்னு கிடைச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணும், SI கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும், A மைனஸ் P ஈக்குவல் டு SI. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும், அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்ச 160 ரூபாயில இருந்து அசல் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு அசல் 100 ரூபாயை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடாதாங்க. அதை தான் பண்ண போறோம் சரிங்களா. அப்போ கண்டுபிடிச்சிருவோம், SI கண்டுபிடிச்சிருவோம். SI என்ன பண்ணணும், மொத்த தொகை நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 600 A மைனஸ் P அப்படிங்கறத வச்சு கண்டுபிடிப்போம். A நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 160 ரூபாய் கிடைச்சிருக்கு. அசல் நம்ம எடுத்திருக்கோம் 100 ரூபான்னு எடுத்திருக்கோம். அப்ப 160 மைனஸ் 100 எவ்வளவு, 60 ரூபாய் சரிங்களா. இந்த ஃபார்முலாக்கு தேவையான எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட வேண்டியதான் சரிங்களா. அப்போ SI நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 60 ரூபான்னு கிடைச்சிருக்கு. ஈக்குவல் டு P நம்ம என்ன எடுத்திருக்கோம், 100 ரூபான்னு எடுத்திருக்கோம் சரிங்களா. இன்ட்டு N என்னது நம்மளுக்கு 6 வருஷம் கொஸ்டின்ல அவங்க தான் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். டிவைடட் பை 100 சரிங்களா. அப்போ இந்த 100 கேன்சல் பண்ணிக்கலாமா. சரி, 6 மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லா மதிப்பையும் இடது பக்கம் கொண்டு போங்க. 6 மட்டும் தானே இருக்கு, 6 மட்டும் இடது பக்கம் கொண்டு போயிருங்க சரிங்களா. அப்போ 60, அதாவது 6 வந்து இடது பக்கம் போகல டிவைடுக்கு போகும் சரிங்களா. மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது இடது பக்கம் போகல டிவைடுக்கு போகும் ஈக்குவல் டு 6 சரிங்களா. ஓர் 6 6 சைவர் அப்படி போட்டுக்கோங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு 10% கிடைச்சிருச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு 10% கிடைச்சிருச்சு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுதான் கூட்டு வட்டியும் கண்டுபிடிக்க சொன்னாங்க சரிங்களா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும் சரிங்களா. கூட்டு வட்டியை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். சரி, அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அமௌண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் A கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மொத்த தொகையில இருந்து அசல கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். அப்படிங்கறத மேல ஃபார்முலா பார்த்தோம் சரிங்களா. சரி, முதல்ல அமௌண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னு கேளுங்க. அமௌண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கணக்குல, அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா பார்ட் வீடியோஸ்லயுமே பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் இன்னைக்கும் சால்வ் பண்ண போறோம் சரிங்களாங்க. முதல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க சரிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு எங்க என்னதுங்க, 10% சரிங்களாங்க. அப்போ 10% இருந்துச்சுன்னா நம்ம எப்படிங்க எழுதிக்கலாம், 10/100 போட்டுக்கலாமா. சரி, போட்டாச்சு. ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கோங்க. கடைசி என்ன கிடைச்சிருக்கு, 1/10 கிடைச்சிருக்கு சரிங்களா. நம்ம போடுற மெத்தட் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிருக்கோம் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ ஒரே ஒரு சின்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய 10 அப்படி போட்டுக்கோங்க சரிங்களா. இந்த டிவைடுக்கு மேல உள்ள இந்த மதிப்புல மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிவைடுக்கு கீழே உள்ள இந்த வேல்யூவை டிவைடுக்கு மேல உள்ள வேல்யூ கூட கூட்டி இதுல போடணும் சரிங்களா. அப்ப 10 + 1 எவ்வளவு, 11 சரிங்களா. அப்ப 11/10 சரிங்களா. இப்ப அமௌண்ட்டை டைரக்டா கண்டுபிடிச்ச வேண்டியதான். என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட அசலை எழுதிக்கோங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 12,000 கொடுத்திருக்காங்க சரிங்களா. முதல்ல 12,000 எழுதிக்கோங்க சரிங்களா. 12,000 எழுதியாச்சு.
இன்ட்டு இந்த 11/10 தான் போட போறோம் சரிங்களா. இந்த 11/10 போட போறோம். எத்தனை முறை போட போறோம்? இயர் எத்தனை முறையோ அத்தனை முறை போட போறோம் சரிங்களா. அப்போ n = 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 தடவை 11/10 போடணும் சரிங்களா. 11/10 3 தடவை போட்டு அதை நம்ம கேன்சல் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் கிடைச்சிடும் சரிங்களா. 3 தடவை 11/10 போட்டுக்கிறேன். போட்டாச்சா? 3 சைவரை கேன்சல் பண்ணிக்கலாம் கீழே மேலே சரிங்களா. பண்ணியாச்சு. அப்போ 11 × 11 எத்தனை? 121. 121 × 11 எத்தனை? 1331. அதாவது 11 கியூப் என்ன? 1331 சரிங்களா. சரி இருக்கட்டும். இன்ட்டு 12 15,972 சரிங்களா. இங்க அமௌண்ட் கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டி வட்டி தான் தேவை சரிங்களா. அப்போ இது என்ன பண்ணும்? அமௌண்ட்ல இருந்து நம்ம அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். சரி அமௌண்ட் நம்மளுக்கு இப்பதான் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 15,972 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் சரிங்களா. 15,972 மைனஸ் அசல். அவங்களே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 12,000 கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியா 3,972 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன்ல இருக்கான்னு பாப்போமா? ஆப்ஷன் சி தான் சரிங்களா. ஈஸி தாங்க. எல்லாமே கான்செப்ட் புரிஞ்சா ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. கான்செப்ட் புரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்து சால்வ் பண்ண பாருங்க. நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்ணதான் எல்லாமே ஈஸி ஆகும் சரிங்களா. இதுதான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட கடைசி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்து என்னென்ன சாப்டர்ஸ்லாம் போடலாம், என்னென்ன டாபிக்லாம் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.